இனிய தமிழமுது நேயர்களே, அனைவருக்கும் மதிய வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற கதை துஷ்யந்தன். பூருவின் வம்சத்தில் தோன்றியவன் துஷ்யந்தன். வேட்டைக்கு போன இடத்தில் கண்வ மகரிஷியின் வளர்ப்பு மகளான சகுந்தலையை கண்டு காதல் கொண்டு காந்தர்வ மனம் புரிந்தான். சகுந்தலை விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் பிறந்த மகள். அவர்கள் விட்டுவிட்டு போனதும் கண்வர் கண்டெடுத்து அருமை பெருமையுடன் வளர்த்திருந்தார். அவளை மணந்த துஷ்யந்தன் தான் அரண்மனைக்கு சென்றவன் அவளை அழைத்து கொள்வதாக கூறிவிட்டு விடைபெற்றான். போனவன் ஒரு ரிஷியினுடைய சாபம் ஒன்றால் சகுந்தலை முழுவதுமாக மறந்தே போனான். பணத்தில் சகுந்தலைக்கு குழந்தை பிறந்தது. அவன் பெயர் பரதன். மகனுடன் வந்த மன்னனை கண்டு தன்னை ஏற்குமாறு வேண்டினாள் சகுந்தலை. அவளை பார்த்ததே இல்லை என்று வாதிட்டான் துஷ்யந்தன். பின் அசரீரி வாக்கு உண்மை எடுத்துரைக்க இருவரையும் ஏற்றாள். துஷ்யந்தனுக்கு பின் பரதன் பட்டத்துக்கு வந்தான். இந்த அளவிலே துஷ்யந்தன் கதை நிறைவு பெற்றது. அடுத்ததாக நந்தி தேவன். பரதனின் வம்சத்தில் தோன்றியவன் நந்தி தேவன். அவன் தன் உடைமைகள் அனைத்தையும் தானமளித்து விட்டு கிடைத்ததை கொண்டு வாழ்ந்து வந்தான். ஒரு புது மாதிரியான அரசன். ஒரு சமயம் உணவும் எதுவும் கிடைக்காமல் 48 நாட்கள் பட்டினி இருக்க தேனது. பிறகு சிறிது பாயசமும் கூடும் தண்ணீரும் மட்டும்தான் கிடைத்தது. சாப்பிட போகும்போது அவங்க ஒரு ஏழை அந்தன் வந்து பசிக்கிறது என்றான். உணவில் பாதி பகுதி அவனுக்கு கொடுத்தான் நந்தி தேவன். அவன் சாப்பிட்ட பிறகு மீதி இருந்த சாப்பிட போனபோது ஒரு கீழ்குலத்தான் வந்து பசிக்கிறது என்றான். அவனுக்கும் அதை கொடுத்து விட்டான் நந்தி தேவன். அதன் பிறகு மிச்சம் இருந்தது தண்ணீர் மட்டும்தான். அதை குடிக்க போனது ஒரு சண்டாளன் வந்து தாகமாக இருக்கிறது என்றான். அந்த தண்ணீரை அவனுக்கு கொடுத்து விட்டான் நந்தி தேவன். இதற்கு பிறகு சிறிதும் மன வருத்தம் கொள்ளவில்லை. உணவழக்க முடியதே என்று மகிழ்ச்சி கொண்டான். அப்போது பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரும் காட்சியளித்தனர். மூவருமே சற்று முன் நந்தி தேவனிடமிருந்து யாசித்தவர்கள். நந்தி தேவனை புகழ்ந்து மறைந்தனர். நந்தி தேவன் பரம பாகவதனாக வாழ்ந்து இறுதியில் முக்தி பெற்றான். இந்த வம்சத்தில் பீஷ்மரும் யுதிஷ்டரும் அர்ஜுனனும் முதலானவரும் தோன்றினார்கள் என்று சந்திர வம்சத்தை கூறிய சுகர், பரீட்சித், அவ்வம்சத்தில் தற்போது நீ தோன்றியிருக்கிறாய். உனக்கு பிறகு உன் மகன் ஜனமேஜயன் இந்த நாட்டை ஆழ்வான். உன் மரணத்துக்கு பழிதீர்க்க சர்பயாகம் நடத்தி அநேக சர்பங்களை கொள்வான். உன்னுடைய 3வது தலைமையின் போது அஸ்தினாபுரம் கங்கையில் மூழ்கும். கடைசியாக சேமகன் என்பவனோடு உன்னுடைய சந்திர வம்சம் முடியும் என்று கூறினார். இது இந்த அளவிலே நிறைவு பெறுகிறது. இதற்கு அடுத்ததாக யதுவம்சம். யதுவம்சம் என்றாலே நமக்கு யார் என்று நமக்கு தெரியும். யயாதியினுடைய மூத்த மைந்தன் யது என்பவன். இவனுடைய வம்சத்திலே கிருஷ்ண பரமாத்மா அவதரித்தார். யது, மது, விருஷ்ணி என்னும் 3 புத்தருடைய வம்சத்தார்களை யாதவர்கள் என்று அழைப்படுவார். விருஷ்ணியின் வம்சத்தில் ஆகுகன் என்றவன் தோன்றினான். அவனுக்கு தேவகன், உக்கிரசேனன் என்ற 2 புத்திரர்கள். தேவகனுடைய மகள் தேவகி. உக்கிரசேன, கம்சன் முதலான 9 புத்திரர்கள் தோன்றினார்கள். வாசுதேவருக்கும் தேவகிக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் மைந்தனாய் வந்து உதித்தார். கிருஷ்ணனுடைய சகோதரி சுபுத்ரா தேவி. அவளே பரீட்சித்தினுடைய தந்தையை பெற்றவள். வசுதேவரின் சகோதரி விருதை என்பவள். அவளே குந்தி தேவி பாண்டவர்களை பெற்றவள். வசுதேவரின் மற்றொரு சகோதரிக்கு பிறந்தவன் தந்த பக்தரன். இன்னொரு சகோதரிக்கு பிறந்தவன் சிசுபாலன். சாபத்தால் பிறந்த ஜெய விஜயர்களே இவர்கள். சிசுபாலனாக பிறந்தவன் ஜெயன், தந்திரகனாக பிறந்தவன் விஜயன் என்று யதுவம்சத்தை பற்றி கூறினார் சுகமரிஷி. இந்த அளவிலே இதை நிறைவு செய்வோம். இதற்கு அடுத்ததாக இந்த ஸ்ரீமத் பாகவத்திலே மிக முக்கியமான ஒரு கட்டம் இப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறது. அதுதான் கிருஷ்ணனுடைய வாழ்க்கை. அதை நாம் இந்த தெய்வத்துடைய வாழ்க்கையை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதிலும் நாம் ஒருவராக கலந்து கொள்வோம் என்பதிலே நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி தான். அடுத்த கட்டத்திலே இருக்கிற இந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைவோமாக. நன்றி, வணக்கம்.